ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன மத்தியானத்துக்கு செய்ய போகிறேன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் நான் ப்ரொக்கோலி அன்றைக்கி நம்ம பாஸ்தாவுக்கு வாங்கினது மீதி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதை உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பிள்ளைங்க வெளியில் போயிட்டாங்க. எனக்கும் சுத்தமாக ஹெல்த் சரியில்லை. ஒரே இருமல், ஃபீவரிஸாக இருக்குது. பேக் பெயின், ஷோல்டர் பெயின் பழையபடி ஆரம்பமாகிடுச்சு. சரி, ஒன்றும் செய்ய வேண்டாம்னு நினச்சேன். டக்குன்னு ஒரு கஞ்சி போட்டு இந்த ப்ரொக்கோலி வேஸ்ட்டாக போய்டுமேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கவுனி கஞ்சி ஒரு 4-5 ஸ்பூன் அரைச்சி வச்ச கவுனிக்கு அரைச்சி வச்சுருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ். அது 4-5 ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி விட்டு கலக்கி இந்த அடுப்பு இந்த பக்கம் வச்சாச்சு. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த பக்கம் பேசவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், தொண்டை ரொம்ப கமருது. இப்போ கஞ்சி ரெடி ஆகிடுச்சு, நம்ம அமர்த்திக்கலாம். இந்த பக்கம் நான் காலிஃப்ளவர் அதாவது ப்ரொக்கோலி வேக வச்சு அதை அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் எண்ணெய் விட வேணாம், பட்ரு போடுவோம், அப்போ தான் அந்த ப்ரொக்கோலிக்கு நல்லாயிருக்கும். பட்ரு இருந்தது, அதனால் நான் போட்டிருக்கேன். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் பட்ரு இருக்கும், அதை போட்டு இந்த நம்ம தக்காளி, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை மல்லி, அப்புறம் பூண்டு அதாவது இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது ஏன்னா இந்த கஞ்சிக்கு நமக்கு மாங்காய் அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா வயிற்றுக்கு ஒன்றும் ஒத்துக்கலை, அதனால் மாங்காய் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் போல் பூண்டு இஞ்சி விழுது இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் தட்டி போட்டாலும் பூண்டு இஞ்சி தட்டி போட்டாலும் ஓகே. என்கிட்ட பேக்கெட் இருந்தது, அதுதான் கொஞ்சம் போல் போட்டிருக்கேன். ஏன்னா ஏதாவது வாசனைக்கு வேணும் இல்லையா, அதனால் அதை போட்டிருக்கேன். பூண்டு இஞ்சி லைட்டாக போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்ச அந்த ப்ரொக்கோலியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நல்லா ஆயிடுச்சு கஞ்சி. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் இல்லையா, எனக்கு மட்டும்தான். அதனால் மோர் இந்த பக்கம் கடைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா, ஏற்கனவே கஞ்சியும் தண்ணியாக தான் இருக்குது, ரொம்ப தண்ணியாகிடும். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் நம்ம குடிக்கிற பக்குவத்துக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு தேவையான அளவு அதில் நீங்கள் உங்களுக்கு வேணால் வெங்காயம், பச்சை மிளகா, மாங்காய் என்ன வேணாலும் கலந்து நீங்கள் அந்த கஞ்சியில் குடிச்சிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ப்ரொக்கோலியே எனக்கு நிறையா இருக்கிறனால நான் அதில் ஒன்றுமே சேர்க்கல, ப்ளைன் கஞ்சி தான் நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் அதாவது தக்காளிக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே ப்ரொக்கோலியில் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே மூச்சு வாங்குது பாருங்கள் பேசும்போதே. அதுக்கு தேவையான அளவு லைட்டாக கொஞ்சம் காரப்பொடி போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா தான் போட்டேன். ஏன்னா இந்த கஞ்சிக்கெல்லாம் கொஞ்சம் காரம் சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ப்ரொக்கோலி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான கவுனி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் ப்ரொக்கோலி மசால் மாதிரி லைட் மசால் போட்டு பண்ணியிருக்கேன். வாங்க நீங்களும் இந்த கவுனி கஞ்சியும் ப்ரொக்கோலி தொட்டுக்கிறதுக்கு பண்ணியிருக்கேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த கவுனி கஞ்சியும் ப்ரொக்கோலியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.